சூரியன் உதிப்பதோ கிழக்கே, சுந்தரி அளப்பதோ வடக்கே, சும்மா இருக்கும் மாட்டை சூட்டுக்கு பழக்கு, சூடு பறக்க போகுதேன் முதல் வழக்கு, சிங்கார சிட்டு சிவந்த ரோஜா மொட்டு என் கட்சிக்காரன் சொத்து. என்னத்துக்கு ஒன்று இப்படி கவிதையா சொல்றா நீங்க பாக்குறீங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக கண்காட்சி ஒன்று நம்ம மட்டக்களப்பில் நடக்க போகுது. அதுவும் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்மெல்லாம் விளையாடின, நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு இடமாகிய சுவானந்தா மைதானத்துல அது நடக்க போகுது. அதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட ஹட்டெல்லாம் அடிச்சு வேற லெவல்ல இந்த நிகழ்வுகளை செய்யறாங்க. நாங்களும் உள்ள போய் பார்க்கலாமாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா பின்னால பாருங்க, அழகான முறையில் எவ்வளவு பெரிய ஹட் அடிக்கிறாங்கன்னு பாருங்க. இது என்னத்துக்குண்டா 13, 14, 15 ஆகிய 3 தினங்கள்ல சுவானந்தா கிரவுண்ட்ல அருமையான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. வர்த்தக கண்காட்சி. பெரும்பாலும் எவல்யூஷன் என்ற நிறுவனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாபெரும் நிகழ்வுகளை நடத்தக்கூடிய இந்த நிறுவனம் தான் இந்த நிகழ்வு நடத்துது. இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சின்ன தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நம்ம ஊர்ல இருப்பாங்க, அது போல பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அதோட முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. இப்படியான அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு காணப்படுது. பாருங்க எப்படி நம்ம சகோதர உறவுகள் அதற்குரிய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமாகத்தான் இந்த நிகழ்வானது நடக்குது. மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் நிறைய முன்னேற்றகரமான செயற்பாடுகளையும் செய்வதற்காக தான் இந்த நிகழ்வு நடக்குது. பெரும்பாலும் கிழக்கு மாகாணத்தில் வர்த்தக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, வியாபாரம் என்றது உலகத்தோடு நம்மளை இணைக்கக்கூடியது. அப்படி கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு அன்றாடமா வேலை செய்யக்கூடிய சின்ன தொழிலாளர்கள், பெரிய தொழிலாளர்கள், அதோட முதலீட்டாளர்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு காணப்படுது. இந்த நிகழ்வு ஒரு நாளுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே. 13, 14, 15 இந்த காதலர் தினமெல்லாம் வருது. ஜோடியா நீங்க வரக்கூடிய இடத்தை நீங்க தேடுவீங்க, ஃபெமிலியா வரக்கூடிய இடத்தை தேடுவீங்க, நம்மள மாதிரி சிங்கிளா வரக்கூடிய ஆக்களும் நல்ல இடம் ஒன்று வேணும் என்று தேடுவீங்க. அப்படியான உங்களுக்கெல்லாம் இந்த வர்த்தக கண்காட்சியில அருமையான வாய்ப்புகள் இருக்கு. ஷாப்பிங் ஏரியா இருக்கு, உணவு திருவிழா இருக்கு, காணிவல் இருக்கு. இவ்வளவும் இந்த இடத்திலே காணப்படுது. யாதுமூரே யாவரும் கேளீர், அருவாகி கருவாகி உலகின் முதற் மொழியாகிய உறவாகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். கட்டாயம் இந்த காணொளி முழுமையாக நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட கட்டாயம் நீங்க இந்த நிகழ்வுக்கு வாங்க. பெரும்பாலும் 13 வெள்ளி, 14 சனி, 15 ஞாயிறு வாரதால பெரும்பாலும் உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். அந்த லீவை பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதோட பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் அந்த காணொலியில் சொல்லல, அதெல்லாம் மேலே நாங்கள் டைப் பண்ணி போட்டிருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் அழகான முறையில் வாய்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அருமையான வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. பெரும்பாலும் சுவானந்தா கிரவுண்டுக்குள்ள இப்படியான கண்காட்சி நிகழ்வுகள் நடந்தால் பெரும்பாலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறது அநேகமான எல்லா மக்களையும், எல்லா தொழில் செய்யக்கூடியவர்கள், எல்லா முதலீட்டாளர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனக்கு சின்ன வயசுல இருந்து பாஸ்கெட் பால் விளையாட பிடிக்கும். ஆனால் நான் விளையாடினது இல்லை. நீங்க விளையாடுறீங்களா இல்லையான்றதை கட்டாயம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அன்பான உறவுகளை, இந்த காணொலியில் எல்லா விடயத்தையும் சொல்ல முடியாது, சின்ன ஒரு காணொலியாக தான் போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் மேலே எல்லா விடயங்களும் நாங்கள் டைப் பண்ணி போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் வாய்ச்சி பாருங்க. ஆனால் இறுதியாக இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் எவல்யூஷன் என்ற நிறுவனத்தில் அர்ப்பணிப்பும் அதில் சேவையும் தான். ஒரு மகிழ்ச்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நானும் விஷ் பண்ணி கட்டாயம் இந்த காணொலியை எல்லாரும் பகிர்ந்து விடுங்க. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.